திராவிட கழக தலைவர் கி. வீரமணி அவர்கள் தாலியறுப்பு நிகழ்ச்சி என்று அறிவித்து கோர்ட்டினுடைய தீர்ப்பை மீறியும் காவல்துறையினுடைய தடையை மீறியும் செய்துள்ளனர். அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய சிவசேனாவினுடைய கோரிக்கை. திராவிட கழக தலைவர் வீரமணியினுடைய பின்னணியில் திமுக தலைவர் கருணாநிதி, காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள் வன்முறையை தூண்டும் வகையிலும் மத கலவரத்தை உருவாக்கும் வகையிலும் செயல்படுகின்றனர். அவர்கள் திராவிட கழகம் எப்போதெல்லாம் அழிவு பாதைக்கு செல்கிறதோ இது போன்ற மத உணர்வுகளை தூண்டும் வகையில் பேசி திராவிட கழகத்திற்கு ஆதரவாக செயல்படுகின்றனர். எங்களுடைய சிவசேனா தொண்டர்கள் பாதிக்கப்பட்டு ஜெயிலில் இருக்கின்றனர். அவர்களை தமிழக அரசு கருணையோடு வெளிவிட வேண்டும் என்றும் அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதை வாபஸ் வர வேண்டும் என்பதும் எங்களுடைய சிவசேனா கோரிக்கையாக இங்கே வைக்கிறோம். அகற்று அறத்து என்ன சார் இருக்கு? இந்த தமிழகத்தில் கணவன் இறந்தால் மட்டுமே தாலி அகற்றும் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய பண்பாடு உள்ள நாடு. அகற்றுவது என்பது என்ன? துணிய சட்டையை இப்படியும் காட்டலாம், இப்படியும் காட்டலாம். அது எப்படி அவங்க விருப்பம் எப்படி சார்? அவர்கள் அது போன்ற விருப்பம் இருந்தால் தாலி அணியாத நாட்டிலே பாகிஸ்தானிலோ துபாயிலோ போய் சொல்லட்டும். நீங்க குறுகிய நாட்களில் திக தலைவரை கைது செய்ய வேண்டும். இல்லையேல் அனைத்து மாவட்ட அலுவலகங்களையும் திண்டுக்கல், திருச்சி, கோவை, கோயம்புத்தூர், வேலூர் அனைத்து மாவட்டங்களிலும் இது போன்ற போராட்டங்களை செய்ய சிவசேனா முடிவெடுத்துள்ளது. நேற்று திக தலைவர் வீரமணியை உடனடியாக கைது செய்ய வேண்டும். நேற்றைய தினம் மயிலாப்பூர் கோயில் அருகிலே அந்த கோயிலினுடைய பூசாரியை தாக்கி திகவினுடைய பொறுப்பாளர்கள் கழுத்திலே உள்ள பூணூலை அறுத்து எரிந்து பெரியார் வாழ்க பெரியார் வாழ்க என்று கோஷமிட சொல்லியிருக்கின்றனர். இது போன்ற செயல் தமிழகத்திலே இனி நடைபெறக்கூடாது. சிவசேனா இதை வன்மையாக கண்டிக்கிறது. இதையெல்லாம் காரணம் வைத்து சொல்கிறோம். தமிழகத்திலே மதக்கலவரம் உருவாவதற்கு இது போன்ற செயல்கள் நடைபெறுகின்றன. உடனடியாக திக தலைவர் கி. வீரமணியை தமிழக அரசு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும்.